கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஏசாயா 55:3 வசனம் சொல்லுகிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கிருபை அல்ல, கிருபைகளை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தாவீதுக்கு நிறைய கிருபைகள் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. 2 விஷயங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, தாவீது முன்பதாக சிங்கமா இருக்கலாம், கரடியா இருக்கலாம், கோலியாத்தா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தாவீதுக்கு ஜெயம் என்னும் கிருபையை கர்த்தர் அருளினாருங்க. அது மாத்திரமல்ல, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி இருக்கிறதுங்க. அவன் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போனார். ஆடுகள் பின்னால் சென்றவனை அரசனாய் மாற்றினாருங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றும் உயிரோடு இருக்கிறாரு. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அவர் சொன்னதை செய்து முடித்தாருங்க. அது மாத்திரமல்ல, தாவீது சங்கீதத்துல சொல்றாரு, உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பா இருக்கிறதுன்னு. ஜெயமும் உயர்வும் கண்களுக்கு முன்பாதான் இருக்கிறதுங்க. இந்த நாளிலேயுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக சிலுவையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஜெயமும் உயர்வும் உங்களுடைய வாழ்க்கையில அது உறுதியானதுங்க. அவர் சிலுவையில சம்பாதிச்சு நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஜெயமும் உயர்வும் இருக்கிறது. தாவீதுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபைகளை நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயமும் உயர்வும் உங்களுடையது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.